அன்பு தோழமை உறவுகளே, இன்று நாம் இறந்த ஆன்மாக்களுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். நம்முடைய கத்தோலிக்க திரு அவையிலேயே நிறைய சிறப்பான பழக்க வழக்கங்கள் காணப்படுகின்றன. அந்த சிறப்பான பழக்க வழக்கங்கள் ஒன்றுதான் இறந்தவர்களை நினைவு கூறுதலும் அவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதுமாகும். எனவே இந்த காணொளியிலேயே நாம் எதற்காக இறந்தவர்களை நினைவு கூற வேண்டும், எதற்காக அவர்களுக்கு திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும், நம்முடைய திரு அவையினுடைய தந்தைகளுடைய கருத்து என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக நாம் எதற்கு இறந்தவர்களை நினைவு கூற வேண்டும்? சீராக்கு புத்தகத்திலேயே 7ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 38ஆம் அதிகாரங்களிலேயே நாம் படிக்கின்றோம். நாம் இறந்தவர்களை நினைவு கூற வேண்டும், அதாவது அவர்களை அன்பு காட்ட வேண்டும், அவர்களை மறந்து விடக்கூடாது, அவர்களை கண்ணீர் சிந்த வேண்டும், அதே போல் அவர்களுக்கு துக்கம் அனுசரிக்க வேண்டும் என்பதை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. புதிய ஏற்பாட்டிலேயே லாசர் இறந்தவுடன் அவருடைய சகோதரிகள் மார்த்தாவும் மரியாவும் லாசருக்காக அழுதார்கள். இயேசுவும் லாசருக்காக துக்கம் அனுசரித்து அழுதார். அதனால்தான் நம்முடைய திரு அவையிலேயே இறந்தவர்களை நினைவு கூற அழைப்பு விடுக்கின்றது. இரண்டாவதாக, எதற்காக நம் இறந்தவர்களுக்கு திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும்? நம்முடைய கத்தோலிக்க திரு அவையிலேயே இறந்தவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது என்பது புதிதான ஒரு செயல் கிடையாது. மாறாக தொன்று தொட்டே அந்த பழங்காலத்திலிருந்தே நாம் பார்க்க முடிகின்றது. அதாவது இதை கல்லறை சுரங்கங்களிலேயே ஒவ்வொருடைய கல்லறைகளிலேயே அவர்களுக்காக ஜெபிப்பதை பற்றி எழுதப்பட்டிருந்தது. அதாவது அவர்களுடைய அமைதிக்காக ஜெபிக்க வேண்டும், அவருடைய மீட்பிற்காக ஜெபிக்க வேண்டும், அவர்கள் கடவுளோடு இறைவனோடு இணைய வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும், விண்ணக வாழ்வை அடைய வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும், புனிதர்களோடு ஒன்றித்து இருக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் என்று அந்த கல்லறை சுருக்கங்களில் எழுதப்பட்டிருந்தது. அதனால்தான் நாம் இன்று இறந்தவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த இறந்தவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு திருப்பலி ஒப்பு கொடுப்பதை பற்றி நம்முடைய திரு அவையினுடைய தந்தையர்கள் என்ன கூறுகிறார் என்று பார்த்தோம் என்றால், தெர்த்தூலியன் தன்னுடைய கிரவுன் என்ற புத்தகத்திலேயே அவர் இவ்வாறாக எழுதுகின்றார்: இறந்து போன ஆன்மாக்களை அவர்களுடைய பிறந்த நாளிலும் அதே போல் அவருடைய இறந்த நாளிலும் நினைவு கூர்ந்து திருப்பலி ஒப்பு கொடுக்க வேண்டும். அதே போல தன்னுடைய ஒரு மனத்தாரம் என்ற புத்தகத்திலேயே கணவனை இழந்த அந்த பெண் தன்னுடைய கணவனுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக அவனுடைய பிறந்த நாளிலும் இறந்த நாளிலும் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும் என்பதை அவர் கற்றுத்தருகின்றார். அதே போல எருசலேம் நகரத்து சிறில் என்ன கூறுகிறார் என்றால், திருப்பலியின் போது அந்த இறந்த ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற ஜெபமானது மிக சிறந்த ஒரு விண்ணப்பமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, நம்முடைய திரு அவையிலேயே இறந்த ஆன்மாக்களை நினைவு கூறுவதும் அவர்களுக்காக ஜெபிப்பதும் அவருடைய கல்லறைகளை சந்திப்பதும் அந்த கல்லறைகளை சந்தித்து அவர்களுக்காக ஜெபிப்பதும் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதும் என்பது மிக முக்கிய ஒரு பழக்க வழக்கமாக இருக்கின்றது. நம்மை விட்டு இறந்து போன ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம், அதே போல யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். ஆமென்.